நிறைய இடங்கள்ல அவரு இந்த மூவி டைலாக் பேசியிருக்கேன் நான். ஆமா. நார்மலா ஜென்ரலா பேசுவாரு. ஆ. ஜென்ரலா பேசுற வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபோன் பண்ணா ம். சொல்லுமா அன்பு தம்பி செல்லக்குட்டி டிஎஸ்கே ம். என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. அண்ணே நான் இந்த மாதிரி ஷூட்டிங்ல இருக்கேன். நீ ஷூட்டிங்ல இருக்கிறாயா? நீ என்ன சாப்பிட்டாய்? அண்ணா காலையில இட்லி சாப்பிட்டேனே அப்படின்னா நானு. இட்லியோடு என்ன சாப்பிட்டாய்? அதற்கு தொட்டுக்கு ஏதாவது எடுத்துக்கொண்டாயா? இந்த மாதிரிலாம் பேசுவாரு. இது வந்து எங்களோட ஜாலியா பேசும்போது என்னன்னா பாட்டு மாதிரியே பேசுவாரு. இப்படிலாம் சில டைம் பேசுவாரு. சில டைம் வந்து இப்போ ஸ்டேஜ்லலாம் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. என்னையும் அசாரையும் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா 2 சூப்பரான அன்பு தம்பிகள் வரப்போறாங்க. ம். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். ஒன்று வந்து என்னுடைய அன்பு தம்பி அசார், இன்னொன்று என்னுடைய அன்பு தம்பி டிஎஸ்கே. 2 பேர் ஸ்டேஜில் வந்தாங்கன்னா மிரட்டி விட்டுருவாங்க. அதுவும் இந்த லேட்டஸ்ட் வாய்ஸ் வாய்ஸ் தளபதி வாய்ஸ்லாம் பண்ணாங்கன்னா பிரிச்சிருவாங்க தம்பிங்க. உங்களோட சூப்பரான கைத்தட்டுக்கு மத்தியில் லெட்ஸ் வெல்கம் அசார் டிஎஸ்கே.